ஹலோ மக்களே, வெல்கம் டு ராகுல் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்ததில் பார்ட் 2 வெர்ஷன் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ரம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ சாரி, நாங்கள் அதை மென்ஷன் பண்ணல. 100 ml யூஸ் பண்ணியிருந்ததில். இப்போ அதனால் 2 days ஃபுல்லாக ஊறிடுச்சு. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் போடாமல் 100 grams சுகர், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம். சுகர் யூஸ் பண்ணுறோம். அதே கப்பில் ½ கப் தண்ணி. ஃபுல்லாக பீட் பண்ணிட்டே இருக்கணும்னா திக்காக ப்ரௌன் கலரில் வரணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 to 10 minutes மேலே ஆகும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டே இருக்கணும். கெட்டியாயிரம் பார்க்கணும். ஓகே, இதில் நம்ம 125 grams ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பீட்டரை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ நான் இப்போ காட்டுறப்பாங்க. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் 200 grams நாட்டு சக்கரை போட போகிறோம். ஓகே, ஜாகரி பவுடர். இதையும் ஃபுல்லாக பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள், ஃபேஸில் தான் வச்சுக்கோங்க. வச்சு பீட் பண்ணணும். ஓகேவா? இப்படியோ பீட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அதனால் உங்களுக்கு சப்போஸ் பீட் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் முட்டை பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கள, இதை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் யூஸ் பண்ணி எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே பீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதுலேயும் பீட் பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாம் கை வலிக்காது. ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 முட்டை போட போகிறோம். இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் 2 முட்டை. இதில் ப்ராய்லர் போடலாமா, இல்லை நாட்டுக்கோழி முட்டை போடலாமா, அது உங்கள் இஷ்டம். இதெல்லாம் போடலாமா, ஆனால் கோழி முட்டை தான் போடணும். அது நான் வச்சுக்கணும். ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருந்த சுகரோட இதையும் ஹீட் பண்ணுறோம். இப்போது நம்ம 2 நாள் ஃபுல்லாக ரம்மில் சோக் பண்ணி வச்சுருந்ததை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். மாதிரி உப்பு நடிக்குது. ஓகே, ஃபுல்லாக ஆல்ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் கொட்டிடலாம்.
எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஓகே, போட்டாச்சு. ஓகே, இப்போ இதையும் நம்ம ஒரு 2 minutes ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கோல்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சகலை ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் 200 grams மைதா எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இது சால்ட்டு, ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டு. அதுக்கப்புறம் 1 tablespoon வந்து பேக்கிங் பவுடர். இதெல்லாம் வந்து மெஷர் கப்ஸில் ஒன்று ஒன்றா நான் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட மெஷர் கப்ஸ் இருந்தால் அது பெட்ரு. நல்லா செஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஒரு 10 to 15 minutes ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கேப் விடாமல், திட்டாக ஒட்டக்கூடாது. கரெக்டாக எல்லாம் ஒரே லெவலில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டர் பண்ணிக்கணும். நல்லா கரெக்டாக பீட் பண்ணால் தான் அந்த மாதிரி இருக்கும். கேப் விடாமல் பீட் பண்ணணும். ஒன் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸு, இது நெசசரி, கண்டிப்பாக ஊற்றணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இது வந்து மைக்ரோவேவ் கிடையாது, இது ஓடிஜி அவன். ஓகேவா? இப்போ இதை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 135 degree வைக்க போகிறோம். 135 வச்சுருக்கோம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்பவுமே வந்து 3 minutes டைம் இருந்தால் போதும். நான் வந்து 5 minutesக்கே வச்சுக்கிறேன். 5 minutes வச்சுக்கிறேன். இப்போ வந்து அவன் வந்து ப்ரீஹீட் ஆகும். அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், அவன் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கிரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து நான் கீ தடவிடுவேன். இது ஃபுல்லாக இந்த மாதிரி கீ தடவிக்கோங்க. இது ஃபுல்லாக இப்படி கீ தடவினதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க மைதா இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கணும். எல்லா பக்கமும் கிரீஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் பண்ணணும். இப்போ எல்லா பக்கமும் கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சமாக வந்து மைதா மாவு, இப்போ உங்ககிட்ட வந்து கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். அந்த மாவு கொஞ்சம் இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி எல்லா பக்கமும் இதை வந்து நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து எல்லா பக்கமும் இது ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பட்டர் ஷீட் போட்டு போகிறோம். பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம பேட்டர் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இதில் பபிள் ஃபார்ம் ஆகாது. ஆனால் இது வந்து ஷேப்லெஸ் ஆகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், ஸ்பாச்சுலா இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா இப்படி தட்டி இதை வந்து நல்லா ஈவன் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. 1/2 kgக்கு இது கேக் இருக்குது. இப்போ இதை வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு நான் இப்போ லாக் பண்ணிடுவேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வச்ச 135 டிகிரியில் தான் அவன் இன்னும் இருக்குது. இது நம்ம எவ்வளோ மினிட்ஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 45 to 50 minutes வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டைம் செட் பண்ணிக்கிறேன். 40 இருக்குது. ஸோ நான் ஒரு 47 minutes அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணாத, இதுவாக தான் கட் பண்ணேன். நல்லா வந்து ஃப்ளஃபியாக. சாரி, இந்த வீடியோவில் நான் பாதி இடத்துல பேசியிருக்க மாட்டேன். எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, ஆனால் நான் பேசியிருக்க மாட்டேன். எனக்கு பதிலாக சிஸ்டர் தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது ஆஃப்டர் பேக்கிங் வந்து
அதை எப்படி அந்த டின்னை அப்படியே கவுத்திட்டிங்கன்னா அப்படியே ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே கேக் அப்படியே பத்துன்னு விழுந்துடும், அப்படியே ஃப்ளஃபியாக விழுகும். ஸோ அதுலேருந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் நல்லா குக் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இன்னொரு நான் பீஸ் சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராகவே இருக்கு. கரெக்டாக கடையில் வாங்குறத விட இங்கே பெட்டராகவே இருக்குது கேக் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.